தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2/5/2016 திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம் பகல் 3:56 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, வாழ்க்கையில் நடக்காததை நடத்தி காட்டுகின்ற ஆற்றல் இறை வழிபாட்டுக்கு உண்டு. நம்பிக்கையே மனிதனது சாதனம், அதை நடத்தி வைத்து காட்டுவதே ஜாதகம். 9 கோள் வாழ்க்கையினில் சேருமே, இதை உணர்ந்தவர்க்கு வெற்றி வந்து கூடுமே அப்படின்னு சொல்லி கவியரசு கண்ணதாசன் ஒரு முறை எங்கள் இல்லம் வந்தபோது எனக்கு எழுதி கொடுத்தார். வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பது என்பது நம்பிக்கை. தன்னம்பிக்கையும் வேண்டும், தெய்வ நம்பிக்கையும் வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு பக்தர், நந்தி சிவனுக்கு முன்னாலே இருந்து மறைத்துக் கொண்டிருக்கிறதே, நீ கொஞ்சம் விலகிக் கொண்டால் நான் பார்த்து விடுவேனே என்று சொல்லி கேட்டாராம். உடனே அந்த நந்தியை விலகச் சொல்லி சிவபெருமான் ஆணையிட்டார். நந்தி விலகிவிட்டது. அப்படி நந்தி விலகிய இடம், நந்தனாருக்காக நந்தி விலகிய இடம் திருப்புங்கூர். வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் வர வேண்டும் என்றால் நீங்கள் திருப்புங்கூருக்கு செல்ல வேண்டும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அருகிலே சீர்காழி வட்டத்திலே இருக்கிறது. வைத்தீஸ்வரன் கோயிலிலிருந்து சுமார் 3-4 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த திருப்புங்கூர் என்ற திருத்தலம் இருக்கின்றது. இந்த திருத்தலத்திலே மிக அற்புதமான சுவாமிக்கு பெயர் சிவலோகநாத சுவாமி, சவுந்தரநாயகி என்று அம்பிகைக்கு பெயர். நந்தனார் விநாயகர் துணையோடு வெட்டிய திருக்குளம் அங்கே இருக்கிறது. ஒரு இரவிலே குளம் வெட்ட வேண்டும். நந்தனாருக்கு அவருடைய முதலாளி நிறைய வேலைகளை கொடுத்தார். நீ இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த இரவுக்குள் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். உடனே ஒரு இரவிலேயே குளம் வெட்டி விட்டாராம். எப்படி என்றால் விநாயகப் பெருமானுடைய துணையோடு குளம் வெட்டினார். அந்த ஊரிலே என்ன பெருமை என்றால், சுந்தரர் மழை பெய்வதற்கும் பாடல் பாடினார், மழை நிற்பதற்கும் பாடல் பாடினார். 12 வேலி நிலம் கொடுத்தார்களாம் அரசர். அந்த 12 வேலி நிலம் மழை பெய்ய பாடியதற்கு 12 வேலி, மழை நிற்க பாடியதற்கு 12 வேலி நிலம், இவற்றையெல்லாம் மன்னனிடமிருந்து பெற்று இந்த திருக்கோவிலுக்காக திருப்பணிக்காக சேர்த்து விட்டார் என்பது ஒரு ஐதீகம். இதேபோல எங்களூர் கீழச்சோல்பட்டி, சிவகங்கை மாவட்டம் கீழச்சோல்பட்டியிலே வாழ்ந்த பாடுவார் முத்தப்பர் ஐயாவும் அருட்கவி. மழை பெய்வதற்கு பாடல் பாடினார், மழை நிற்கவும் குன்றக்குடியிலே பாடல் பாடி காட்டினார். இன்றைக்கும் அந்த பாடலை பாடினால் மழை வந்துவிடும். கூட்டு பிரார்த்தனைகள் வைத்து மழை இல்லாத காலங்களில் எல்லாம் நாங்கள் பாடுவது வழக்கம். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்தலம், நந்தனுக்காக ஈஸ்வரனின் நந்தி விலகிய தனி இடம். நந்தனுக்காக ஈஸ்வரனின் நந்தி விலகிய நல்ல இடம். சுந்தரர் மழைவர பாடியதும் துணிந்து மழையை நிறுத்தியதும் இந்த இடம்தான். விநாயகரால் இரவுக்குள்ளே குளம் அமைத்து அந்த சிவனை வணங்கிடுவோம், அகிலம் போற்ற வாழ்ந்திடுவோம் என்று ஒரு பாடல். ஒரு இரவிலே குளம் வெட்டி அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிய விநாயகர் அங்கு இருக்கின்றார். அந்த சிவலோகநாதர் என்பவர் நந்தனாருக்காக நந்தியை விலகச் சொன்னார். அங்கிருக்கிற துவாரபாலகர்கள் தலையை சாய்த்துக் கொண்டு இருப்பார்கள். மற்ற திருக்கோயில்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்திலே இருப்பார்கள். இப்படி திருப்புங்கூர் இருக்கிறது. இந்த திருப்புங்கூருக்கு சென்றால் வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைவேறும். நடக்காது என்று நினைக்கிற காரியங்கள் கூட நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கள், அவருடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் இருக்கு, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, 32 ஆண்டுகளாக பஞ்சாயத்து முடியல, பொதுக்கட்டி வச்சிருக்கோம், இந்த சாவியை கொடுத்து ஒருத்தட்ட வச்சிருக்கோம், ஒருத்தர் கூட ஒத்து வர மாட்டாங்கிறாங்க அண்ணன் தம்பின்னு சொன்னாரு. நடக்காத காரியத்தை நடத்தி காட்டுகிற திருப்புங்கூருக்கு நீங்கள் போய் வாருங்கள். வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு முடித்து நீங்கள் அங்கு சென்று வந்தால் உடனடியாக பஞ்சாயத்து நல்ல முடிவுக்கு வரும்னு உடனே நான் சொல்லி எடுத்து சொன்னேன். உடனே அவர் போயிட்டு வந்தாரு. வந்த உடனே அவருடைய உடன்பிறப்புகளுக்கெல்லாம் சில தேவைகள் ஏற்பட்டன. சரி, இனிமேல் சொத்துக்களை பிரித்துக் கொள்வோம் என்று சொல்லி ஓரிரு மாதங்களுக்குள்ளே பிரித்துக் கொண்டார்கள். காரணம், நடக்காததை நடத்தி காட்டுகிற ஸ்தலங்களை நாம் கண்டறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே யோக பலம் பெற்ற நாளிலே செல்ல வேண்டும். மனமுருகி வழிபட்டால் அந்த இறை அருளால் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, லாபம் 2 மடங்காக உயரும் நாள். நாடு மாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். ராசிநாதன் செவ்வாய் 8லே இருக்கின்ற பொழுது இடமாற்றம், வீடு மாற்றங்கள், ஊர் மாற்றம், வாகன மாற்றம் போன்ற மாற்றங்களில் ஏதேனும் ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். அவர்களின் எதிர்கால நலன் கருதி சேமிக்கவும் முற்படுவீர்கள். புதன் வலிமை இழந்திருப்பது ஒரு வழிக்கு யோகம்தான். 3-6க்கு அதிபதி வலிமை இழந்திருக்கின்ற பொழுது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
ரிஷபராசி நேயர்களே, புதிய முதலீடுகள் செய்து பொருளாதார நிலையை உயர்த்திக் கொள்கின்ற நாள். புனித பயணங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. உதிரி வருமானங்களில் ஒன்றிரண்டு தடைப்படலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் திங்கள் என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். வெளிவட்டார பழக்க வழக்கத்திலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. மிதுனராசி நேயர்களே, பெற்றோர் வழியில் பிரியம் கூடும் நாள். பிரிந்து சென்றவர்கள் உங்களோடு வந்து இணைவர். 3ஆம் இடத்திலே வியாழன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். 7-10 அதிபதி வக்ர இயக்கத்தில் இருக்கும் பொழுது இல்லத்தில் உள்ளவர்களோடு சண்டை சச்சரவுகள் உருவாகலாம். அனுசரித்து செல்வது நல்லது. 10 அதிபதியும் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லாவிட்டால் ஆதாயம் குறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களும் உருவாகலாம். மேலதிகாரிகளையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. காரணம், 6ஆம் இடம் எதிரிகள் ஸ்தானத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை. எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கின்ற பொழுது நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வதுதான் நல்லது. விட்டுக் கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவர்கள் விட்டுக் கொடுத்து செல்வதில்லை என்ற பழமொழியை அறிந்து கொள்ளுங்கள். அதன்படி வாழ்ந்தால் உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வாய்ப்புகள் கைகூடி வரும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். இன்றைக்கு எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டும். விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. எதிரிகளின் தொல்லை மேலோங்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கூட நீங்கள் ஒரு கணம் சிந்திப்பதுதான் நல்லது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாட்டில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். பொறுமையை கடைபிடித்தால் பெருமை வந்து சேரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கடல் தாண்டும் வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குழந்தைகளின் எதிர்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். வருமானம் போதுமானதாக இருக்கிறது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நண்பர்களின் நல் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழிபிறக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். துலாம் ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள். இன்றைக்கு 7ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், சூரியன். விரையாதிபதி சப்தமஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். வீண் விரயங்களும் வந்து சேரலாம். சுப விரயங்களாக நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமும் அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கலாம். ஆடம்பர பொருட்களையும் வாங்கலாம். குழந்தைகளின் சீர்வரிசைகளை வாங்குவதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். விருச்சிக ராசி நேயர்களே, சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். தொகை வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். தனுசு ராசி நேயர்களே, அண்ணன் தம்பிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய நாள். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் வியாழ நோக்கத்தின் அடிப்படையில் வரன்கள் வாயில் கதவை தட்டும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிட்டும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதிய நேரத்திற்கு மேல் மனக்கசப்புகள் மாறலாம். மாற்று வைத்தியத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. கடிதம் கூட இன்றைக்கு உங்களுக்கு கசப்பான தகவலை கொண்டு வந்து சேர்க்கலாம். நண்பர்களை நம்பி ஏதேனும் பொறுப்புகளை ஒப்படைத்திருந்தால் மீண்டும் உங்களிடமே அது வந்து சேரப்போகிறது. கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேது, ஜென்ம சந்திரன். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும் நாள். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். அரசு வழி வேலைக்கு ஏற்பாடு செய்தவர்கள் பலமுறை நேர்முக தேர்வுக்கு சென்றும் அதனால் வெற்றி கிடைக்கவில்லையே என்று இயங்குபவர்களுக்கு இன்றைக்கு நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. பஞ்சாயத்துக்களும் நல்ல முடிவுக்கு வரும். உடன் இருப்பவர்களின் ஆதரவோடு முன்னேற்றம் காணுகின்ற நல்ல நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள். எத்தனை நாள் தான் வேலை பார்த்துக் கொண்டிருப்பது, இனி விருப்ப ஓய்விலே வந்து ஏதேனும் தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை இன்றைக்கு உங்களுக்கு மேலோங்கும்.
அதற்கு உறுதுணை புரியும் விதத்திலே நண்பர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். விரயங்களை சமாளிக்க எதிர்பார்த்த அளவுக்கு வரவு வந்து சேரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். வியாபார விரோதங்கள் விலகும் நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.